உங்களோட வீட்டு பொம்பளை பிள்ளைக்கோ அல்லது உங்களோட வீட்டு குழந்தைக்கண்டா இப்படி நீங்கள் எழுதுவீங்களா? முதல்ல அந்த தரப்புக்கு இன்றைக்கு பெற்றோரே இல்லை, உயிரோட இல்லை. இந்த மிகவும் ஆதரவோடு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது இந்த சமூகம். சம்மந்தப்பட்ட ஆள் நண்பருக்கு சொல்லி இருக்கிறாராம், என்னை விட அவள் அது இல்லாமல் இருக்க மாட்டாள் மச்சான், அவளுக்கு நட்டுக்கு ஒவ்வொரு நாளும் வேணும். நான் தலைங்கதை பார்த்துட்டும் ஒரு ஆச்சரியத்தோடு வந்திருப்பீங்க, என்ன கடுப்பில் நிற்கிது போல நிறுவனம்னு இன்றைக்கு யோசி. அதே மாதிரி அந்த தங்களோட காம வக்கர சிந்தனைகளை போட்டு கணக்கு ரைட்டப். முக்கியமாக நீங்கள் செத்த வீடுகளில் இதில் பார்க்கலாம். ஒருத்தன் செத்த இப்போ ஒரு முக்கியமான உறவு ஒன்றுலந்து போய் தயவுசெய்து நான் யாரிலையும் பெண்மம் வச்சோ அல்லது யாருக்கு ஆதரவாகவோ கதைக்கல, நான் தனியாக வாரேன்னு ஒரு ஆள் இடையில மறைச்சி கத்தியோட நின்று நிறுவன் கிடக்கிறதெல்லாம் தூக்குடா போனேறா என்று சொல்லுது. நான் அதில் நின்று என்ன பெரிய ரெஸ்லிங் கராத்தே ஒரு நாள் அந்த பிள்ளைன்ற வகுப்பில் பாருங்க எங்கே போய் தைக்கிறேன், இந்த குட் டச் பேட் டச்சை பற்றி யாரோ ஒரு டீம் சொல்லி கொடுத்துருக்கு. அப்படி முடியும் ஆர்டிக்கல் எழுதி கொண்டு தெரியாதீங்க. இலங்கையின் நீதித்துறை, இலங்கையின் போலீஸ் புலனாய்வு பிரிவு, இலங்கையின் இராணுவ புலனாய்வு பிரிவு அவங்க பிடிக்கத்தான் வேணுமென்னு நினச்சா வேறு லெவலில் வடிவேல் சொன்ன மாதிரி அடிமட்டங்கான இறங்கி அலசி ஆராய்வாங்க. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். என்ன நிறுவன் தென்னை மரத்தோடு ஒரு பிளானாக நிற்கிறீங்களேன்னு இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பீங்க. தலைங்கதை பார்த்துட்டும் ஒரு ஆச்சரியத்தோடு வந்திருப்பீங்க, என்ன கடுப்பில் நிற்கிது போல் நிறுவனன்னு இன்றைக்கு யோசிப்பீங்க. உண்மையாகவே சரியான கடுப்பில் தான் இந்த காணொலியை நான் வெளியிடுறேன். சில இடம்பொருள் ஏவலன்று இருக்குது தானே, அதுகளை கருத்தில் கொண்டு நான் சில விஷயம் நேரடியாக சொல்லாமல் உங்களுக்கு விளங்கும், ஆனால் என்னத்தை சொல்கிறேன்னு இறுதி வரைக்கும் பாருங்கோ. இந்த காணொலியை கட்டாயம் ஒரு சமூக பொறுப்போடு பாருங்கோ. எங்களுடைய ஆக்களை திருத்தவே முடியாதுன்றதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது, இதுவும் உண்டு. அண்மையில் நடந்த கசப்பான அனுபவங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த அனுபவங்களின் அடிப்படையில் அந்த நேரம் என்ன நடந்ததுன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ரைட்டப் எழுதல ஐயா. அதுக்கென்று கோர்ட்ஸ் இருக்குது, கோடு கச்சேரி என்று இருக்குது, சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள், நீதித்துறை இருக்குது, போலீஸ் இருக்குது, இப்படி நிறைய புலனாய்வுத்துறை இருக்குது, பார்த்துக்கொள்வார்கள். இப்போ ஒரு அசம்ஷன் என்று சொல்கிறதானே, இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம்னு இப்போ கொஞ்சம் பேர் தொடங்கியிருக்கணும். ஸோ அவர்களுக்கு ஒரு கணக்கு அந்த காமக்கதைகள் என்று பேச்சுகளே இருக்குது, உங்களுக்கு தெரிந்தானே அடல்ட்டாக்களுக்கு. அதே மாதிரி அந்த தங்களோட காம வக்கர சிந்தனைகளை போட்டு கணக்கு ரைட்டப்புகள் நிறைய பேர் எழுதி கொண்டிருக்கணும். இப்படி நடந்தது அப்படி நடந்தது, அதுக்குள்ளால் பாஞ்சது இதுக்குள்ளால் பூந்ததுன்ட்டு இப்படி கதைக்கிறதுக்கு மன்னிச்சு கொள்ளணும். உங்களோட வீட்டு பொம்பளை பிள்ளைக்கோ அல்லது உங்களோட வீட்டு குழந்தைக்கண்டா இப்படி நீங்கள் எழுதுவீங்களா? முதலாவது கேள்வியை தான். ஏனெண்டா சம்மந்தப்பட்ட ஆக்களுக்கு, உங்களுக்கு விளங்கும் இணையமான ஆக்களுக்கு நான் என்னத்தை சொல்கிறேன்னு, சம்மந்தப்பட்ட அந்த தரப்புக்கு இன்றைக்கு பெற்றோரே இல்லை, உயிரோட இல்லை. இந்த மிகவும் ஆதரவோடு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது இந்த சமூகம். அந்த சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை ஒரு விடயத்துக்கு சிக்க வைக்க அவர்களுடைய சகோதரத்தின் உறவுக்கு என்ன அந்த மனம் என்ன பதவதைக்கும் என்று ஒரு கொஞ்சம் யோசனை இல்லை. நேரடியாக விஷயத்துக்கு வாரேன். அந்த அண்மையில் நடந்த அந்த கசப்பான சம்பவத்துக்கு பிறகு சில பேர் இன்றைக்கு சில ரைட்டப்ஸ் பார்த்தேன் சமூக ஊடகங்களில் பரவலாக இதை பகிரினம். எல்லா பேஜுகளையும் கொண்டே போட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அப்டேட். உரிய திணைக்களங்கள் இதை வெளியிட்டதாண்டா இல்லை, இந்த கற்பனை கதாசிரியர்கள் கம்பர் எல்லாம் இப்போ இந்த ஃபேஸ்புக் வழியாக தான் இருக்கணும், யூடியூப் ஃபேஸ்புக் வழியாக இப்போவே நினைச்ச பாட்டுக்கு எழுதுவினோம். கம்பராமாயணம் இல்லை, அதை விட பெரிய ஸ்டோரியே எழுதக்கூடிய கெப்பாசிட்டியாக இருக்கணும். ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு, நான் என்னென்று நேரடியாக சொல்லியாலும் உங்களுக்கு விளங்கும். அந்த சம்மந்தப்பட்ட நிகழ்வில் தங்களுடைய கற்பனைகளையும் பக்கிரங்களையும் கலந்து நிறைய பேர் எழுதக்கூடிய மாதிரி இருக்குது. இது பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், வாசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். ஆனால் சமூகத்துக்கு ஏதாவது பிரியோசனமாண்டா அஞ்சியத்துக்கு பிரியோசனம் இல்லாத வேலை எழுதுவார். இன்றைக்கு ஒரு விஷயம் பார்த்தேன், அதில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கொஞ்சம் சயின்டிஃபிக்காக யோசிக்கணும் சில விஷயங்களை. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், அண்மையில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு ஆளுக்கு இப்படி நடந்தது, குடும்ப உறுப்பினர்களை குற்றஞ்சாட்டப்பட்டது. ஆனால் முக்கியமாக ஒரு ஆள் தான் அதில் காரணம்ன்ற மாதிரி அதில் சொல்லப்பட்டது. அது கூட நீதித்துறை தான் பார்த்துக்கொள்ளணும். ஆனால் அந்த தவிச்ச முயல்கள் என்ற ஒன்று கண்ட பாட்டுக்கெல்லாம் எழுதக்கூடாது. ஏனெண்டா அந்த எங்கட சொசைட்டியில் முக்கியமான இந்த தமிழ் சொசைட்டியில் பார்க்குற ஒரு வக்கிரமான விஷயம் என்னென்னா, ஒருதன் முக்கியமாக நீங்கள் செத்த வீடுகளில் இதில் பார்க்கலாம். ஒருதன் இப்போ ஒரு முக்கியமான உறவு ஒன்றுலந்து போய் பதவதைச்சு போயிருப்பான் வீட்டில். செத்த வீட்டுக்கு ஐயோ ராசா உண்டு அம்மா அப்பாவும் எனக்கு தெரியும் தானே இடங்களோட என்ன மாதிரின்ட்டு அவன் மூஞ்சியை பிடிச்சி கசக்கி அவனை அதுலேயே ஆள வச்சிருங்கள். உள்ளுக்கு பட்டு இன்பம் தெரியுமா அதில். ஐயோ உங்களை விட்டுட்டு என்னென்ன போனவன், நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி நாங்கள் காப்பாற்ற அழுது வடித்து மூக்கு துடைச்சி அந்த ஆள் நிலவுலையை பண்ணி போடுங்க. கொலாப்ஸ் ஆகுற, டோட்டலாக கொலாப்ஸ் ஆகுற. இப்படியா நாங்களே எனக்கு கண்ணிலையும் காட்டக்கூடாது. முக்கியமாக சொல்ல விரும்புகிற சில விஷயங்களை வேண்டாம். எங்கள்ட வீட்டையும் இப்படியான ஒரு சம்பவம் நடந்தது, அம்மாவுன்ற இழப்பு. அப்போ அந்த சில அனுபவங்கள் எங்களுக்கு அப்படி இல்லை. ஆனால்
சில பேர் அப்படி இருக்கணும், சில கேரக்டர்ஸ் வந்து அப்படி இருக்குது. இவையல் வந்து ஒரு வில்லங்கமான பாட்டியல், உண்மையான கவலையான ஆக்களும் இருக்குது. அந்த என்னென்னு சொல்கிறது, இதுகளுக்கு ஒரு இன்பங்கான்ற டைப்பும் இருக்குது. இப்போ ஒரு வீட்டை ஒரு பிரச்சனை நடந்துட்டுது யாழ்ப்பாணத்தில் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு ஒருத்தர் எழுதுகிறார், என்னென்னு எழுதுகிறாருன்னு கேளுங்க, கேட்க உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். என்னென்னு எழுதுகிறாருண்டா, அந்த குறிப்பிட்ட அந்த பெண் குழந்தை போதைப் பொருட்களை பாவிக்கிறவாம். சரியோ, அதாவது அந்த சம்மந்தப்பட்ட ஆள் வந்து நண்பருக்கு சொல்லியிருக்கிறாராம், என்னை விட அவள் அது இல்லாமல் இருக்க மாட்டாள் மச்சான், அவளுக்கு நட்டுக்கு ஒவ்வொரு நாளும் வேணும், நான் ஒவ்வொரு நாளும் கொண்டே முகட்டை பிரித்து கொண்டே கொடுக்குறேன் நான். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும். ஒரு நாளாவது அந்த வீட்டில் பூட்டியிருந்த கேமராவில் இந்த விஷயம் அப்படிடாமல் இருந்ததா, முகட்டை பிரித்து கொண்டே கொடுக்குறதுக்கு. சரி, ஏற்கனவே அந்த ஆள் ஒரு சிறை வாழ்க்கையை அனுபவிக்குது இல்லை, வழியில் தெரிஞ்ச ஒரு ஆள், கடைக்கு போட்டு வரணும், அங்கே போட்டு வரணும், இங்கே போட்டு வரணும்னு சொல்லி வேண்டலாமா வேண்டியலாத இந்த விஷயத்தை போய். சரி, ஒன்றும் வேண்டாம், ஒரு இங்கிலீஷ் டியூஷனுக்கு போட்டணுன்ட்டு போயிட்டு அதை அந்த ஆளோட மீட் பண்ணிட்டு வரலாமா இல்லையா? சும்மா ஒரு ஆளை அதுக்குள்ளே கொண்டு வந்து தேவையில்லாத கதைகள், என்ன முழுக்க முழுக்க தேவையில்லாத கதையெல்லாம் ஒரு தங்களோட கற்பனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கணும். சரி, ஒன்றாது. அடுத்தது வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஆளுக்கு நான் வழக்குகள் நீதிமன்ற நடவடிக்கைகள் இருக்கிறதால சிலதுகளை நேரடியாக சொல்ல விரும்பலை, என்னுடைய சட்ட பாதுகாப்பு கருதியும் சும்மா என் மெட்ட வேண்டிய கதைகள் எங்களுக்கு. ஆனால் அந்த எங்களோட சொசைட்டியில் இப்படியான ஆட்கள் இருக்கிறது வந்து கதைக்கணும், இதை எதிர்த்தும் கதைக்க தான் வேணும். இப்போ தயவுசெய்து நான் யாரிலையும் பெண்மம் வச்சோ அல்லது யாருக்கு ஆதரவாகவோ கதைக்கல, எல்லாரும் விட்டையும் பெண் குழந்தைகள் இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு ஆள் அப்படியே அதுக்கு கீழே எழுதி இருக்குது, அந்த பிள்ளைக்கு வந்து சேர்ந்து வாழ விருப்பம் இல்லையாம், ஒரு சிறை வாழ்க்கை மாரி அம்மாவின் நிமித்தம் அழுத்தத்தின் நிமித்தம் உள்ளுக்கு இருந்தவாம், என்றாலும் போய் களவாக மீட் பண்ணிட்டு வாரவர், ஒரு ஆள் மீட் பண்ணிட்டு வாரவர் என்று எழுதியிருக்கு. சரி, அழுத்தத்தின் மத்தியில் இருந்தால் இதெல்லாம் அந்த ஏற்கனவே நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், கௌரவ மன்றில் நடக்கிற விஷயங்களில் சொல்லியிருக்கும் வந்தால் எனக்கு இப்படி அழுத்தம் இருக்குது, நான் ஒரு நெருக்கு வேரத்தை அனுபவிக்கிறேன்னு. ஒரு லொஜிக் வேண்டாமே, எங்கேயோ இடிக்குது இல்லை உங்களுக்கு விளங்கலையே நான் சொல்ல வர்றது. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு கேளுங்க. அந்த நேரம் அப்படி நடந்திருக்கலாம் தானே, என்னென்று 2 நாள் விட்டுட்டு இருந்தவை என்னென்றாலும் என்னென்று அந்த சந்தேக நபர் என்று சொல்லப்படுற ஒரு ஆளோட கூடி போனது ஏதோ கொஞ்சமாவது சம்பந்தம் இருக்குதானே. நிறுவனம் நீங்கள் என்னத்துக்கு வக்காலத்து வாங்குறீங்களேன்னு நிறைய பேர் நினைக்கலாம். இதில் ப்ராக்டிக்கலாக கதைப்போம். திடீரென நீங்கள் நல்ல நித்திரையாக கிடக்குறீங்க இல்லை, அதுவும் வேண்டாம், நல்ல ஒரு காடு மாதிரியான ஒரு பிரதேசத்துக்குள்ளால் தாண்டி பக்கத்து ஊரில் ஒரு கொஸ்டி நடக்குதுன்னு வெப்பமே ஒரு கதைக்கு. சரியோ, வேண்டாம், உதாரணம் சொல்லட்டேன், நல்ல ஒரு உதாரணம். இப்போ கிட்டல ஒரு நாகர்கோயில் பாதை ஒரு வீடியோ காட்டியிருப்பேன். இப்போ நாகர்கோயிலில் இந்தியா கோஷ்டி வந்து நடக்குது, நான் அந்த பாதையால் வாரேன், இடையில ஒரு சனஞ்சஞ்சாடி இல்லை, உங்களுக்கு தெரியும் எத்தனையோ கிலோமீட்டர் இருக்கலாம், நான் தனியாக வாரேன், ஒரு ஆள் இடையில மறைச்சி கத்தியோட நின்று நிறுவன் கிடக்கிறதெல்லாம் தூக்குடா போனேறா என்று சொல்லுது. நான் அதில் நின்று என்ன பெரிய ரெஸ்லிங் கராத்தே காட்டுவேனா, கும்பிட்டுட்டு ஐயோ நில உழைஞ்சி போய் என்ன செய்கிறேன்னு தெரியும், பிதட்டி ஐயா ராசாண்டு எல்லாத்தையும் கலாட்டி கொடுத்துட்டு இஞ்சால் அரைக்க விடுவேன். அப்போ வெட்டி உதஞ்சானாப்பா தெரியும் தானே, இஞ்சால வாரவே என் கதையை கேட்டுட்டு அவன் 4 வியாக்கியானம் சொல்லிவிடாமே, அந்த நேரம் நீ அப்படி செய்திருக்கலாமே. சிலவேளை நான் கல்லனோட ஏறி தான் இங்கே இறங்கி வந்து இறங்க வேண்டியும் வரலாம், அந்த சந்தியில் இறங்கி போட்டால் அவன் உதஞ்சி விழுத்தி போட்டு தண்டை பாதையால் ஓடி இருப்பான் எழுத மட்டும் ஒரு பக்கமாக. அப்போ சொல்கிறது ஏன் ஏறி வந்த நீண்டு அந்த ரணமான கணங்களில் என்ன நடந்திருக்குமென்னு தெரியாது, உண்மையாக தெரியாது, என்ன நடந்திருக்குமென்னே தெரியாது. இப்போ நான் என்ற உயிர் தஞ்சம் கருதி நான் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்கிறேன், எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா எனக்கு என்னோட வந்தாள்ன்ற வரலாறு எனக்கு தெரியும், முந்தியவர் எப்படி இருந்தவர், அவர்களுக்கு நண்பர்கள் என்று தெரிஞ்சிருக்கலாம் சில வேளை. அப்போ அந்த பயத்தில் பயக்கெடுதியில் நான் என்ன செய்திருக்கலாம், கோஆப்ரேட் பண்ணியிருக்கலாம் சில விஷயங்களுக்கு. ஆனால் எனக்கு உள்ளால மனம் இல்லை, சரியோ. அப்போ அந்த விடயங்களை பார்த்துட்டு ரைட்டாக எழுதப்படுது எல்லாரும். எழுதுறது மட்டும் இல்லை, இப்போ எல்லாத்துக்கும் வந்து கடைசியாக ஆப்பிட்டது வந்து அந்த எங்களோட சட்டத்தரணி ஐயா, அவர் ஏதோ அந்த பிள்ளையை காப்பாற்றணுமெண்டு சௌரத்தின் ஆசைக்கு போயிருக்கலாம் சில வேலை, என்னென்று நான் சொல்லியில் வேண்டும். ஸோ இதில் கோய்க்காதங்க ஒரு தரம், ஆனால் இப்போ கதைக்கணும் இந்த விஷயம், சும்மா எல்லோரும் நடு எழுதி கொண்டிருப்பான்னு பார்த்து கொண்டிருக்கோம். அப்போ அதுக்குள்ள சும்மா டேமேஜ் பண்ணுற ஒரு நல்ல ஒரு 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 உங்களோட வீட்டு பிள்ளைண்டா அப்படி வைக்கல. சரி, ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், இந்த கதை இந்த இடத்துல பொருத்தமாக இருக்கும், வடிவாக்கலுங்க. ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று இருந்ததாம், ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பயந்த சுவாமுள்ள ஒரு பிள்ளை. அப்போ அந்த பிள்ளைய பள்ளிக்கூடம் முடிய அந்த வகுப்பாசிரியர்கிட்ட வீட்டை தானே அந்த அம்மா விட்டுட்டு அவங்க ஏதோ உத்தியோகம் போல் வேலைக்கு போகிறதாம். அந்த ஆசிரியர் ஒரு ஆண், அவரும் அவர்கிட்ட மனைவியும் அந்த பிள்ளையை வடிவாக பார்ப்பினமா. சரி, வடிவாக இந்த கதையை நீங்கள் கேளுங்கோ, வடிவாக கேளுங்க மக்களை, இந்த காணொலியை எல்லாருக்கும் கட்டாயம் பகிர்ந்தும் விடுங்கோ, சரியோ. ஏனென்றால் இது ஒரு தேவையான விஷயம், இந்த குரங்கு கதை எழுதுகிறாக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணமான காணொலி.
என்ன கதை, அந்த ஆசிரியர்கிட்ட விட்டோடனே அந்த பிள்ளையை விட்டுட்டு தங்களோட வேலையை பார்த்துட்டு வேலையால் பின்னேறம் வரைக்கும் கூட்டி கொண்டு வரதாம். அப்போ அந்த சாருன்ற வைஃபும் வந்து இந்த பிள்ளையை வடிவாக பார்ப்பவாம். சார் வந்து அப்படி அன்பான ஆளாம். இந்த பிள்ளை வந்து ஒரு அப்நார்மல் பிஹேவியராம். சரியோ, அப்நார்மல் இதுகளுக்கு சம்மந்தப்படுத்த வேண்டாம், சும்மா ஒரு கதை தானே இது. அப்நார்மல் ஒரு பயந்த சுபாவம், ஆனால் நல்லா கட்டிக்காரியாம். அது இந்த சாருக்குன்னு தெரியுமாம். அப்போ அந்த சார் வந்து சொல்கிறது இல்லாமல் அதை செய்யுமாம். பாடங்கள் கொடுத்தா வீட்டு பாடங்களை படிக்குமாம், பிறகு தேவரை எறி போடுமாம். ஆனால் அவள் என்னென்னா ஒரு நாள் டிவியில் நாடகங்கள் ஏதோ அதை பார்த்தா அப்படியே நடிக்குமாம் அந்த பிள்ளை. நேற்று ஒரு ரைட்டப் ஒன்று பார்த்துருந்து நல்லா பிடிச்சிருந்தா உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கதையை இதோட சம்பவப்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். அந்த ரைட்டப்பில் கிடக்கு என்னென்னா அந்த பிள்ளை நாடகங்களை பார்த்துட்டு என்ன செய்யுமாம், அதே மாதிரி செய்யுமாம். இப்போ ஒரு ஆள் இறந்த மாதிரி அழுது அப்படி இப்படிங்கிறதெல்லாம் செய்யுமாம். ஒரு நாள் அந்த பிள்ளைன்ற வகுப்பில் பாருங்க எங்கே போய் வைக்குதுன்னு இந்த குட் டச் பேட் டச்சை பற்றி யாரோ ஒரு டீம் வந்து சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ எங்களை மாதிரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுகளும் போய் சொல்லி கொடுக்குறதானே, குட் டச் பேட் டச், எங்கே தொட்டா நல்லது, எங்கே தொட்டா கூடாத தொடுகை, நல்ல தொடுகைன்னு நான் காணொலியும் போட்டிருக்கிறேன்னு பாருங்க. அதே மாதிரி ஒரு செஷன் அங்கே நடந்திருக்கு வகுப்பில் நடந்தோடனே இந்த பிள்ளைக்கு நல்ல நடிப்பு திறன் இருக்குது. சரியா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பிள்ளை ஒலிம்பி சொல்லிவிடு. அப்போ அது இந்த செஷன் முடிய கேட்டிருக்கணும், உங்களுக்கு இப்படி ஏதாவது பேடான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள், இப்படியான கசப்பான அனுபவங்கள் இருந்தான்னு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட கேட்டிருக்கணும். அந்த பிள்ளை ஒலிம்பி சொல்லி இருக்குது, இப்படி அந்த சேர்ந்த பேரை சொல்லி அவர் இப்படி எனக்கு செய்தவரேன் அழுது இருக்குது. அப்போ அவங்களும் என்ன செய்வாங்க, உடனே உரியாக்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க, போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க, சைல்டு ப்ரொடெக்டிவ் அந்த சம்மந்தமான எல்லாருக்கும் ரிப்போர்ட் பண்ணினோன்னா அந்த ஆள் அப்படி அரெஸ்ட் பண்ணியாச்சு. அரெஸ்ட் பண்ணினா அந்த ஆள் திருப்பவும் சொல்லியிருக்கு, நான் இப்படி இல்லையேன்னொடனே ஒரு தடவை நம்பையில் அந்த அவர்கிட்ட வைஃபும் விட்டுட்டு போடுது. அந்த வைஃப் தான் இந்த பிள்ளையெல்லாம் வச்சு பார்க்குறது. அவவும் நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு போட்டா. அப்போ அந்த ஆள் என்ன செய்தது, சிறைச்சாலைக்குள்ளேயே தன் உயிரை மாச்சிட்டார், சூசைட் பண்ணினால் கடைசியாக அந்த பிள்ளையை கூப்பிட்டு கேள்விடுது, இங்கே வாமாண்ட அந்த பிள்ளை சொல்லியிருக்கு, நான் அந்த சேர்ந்த வகுப்புக்கு போகிறேன்னு என்ன விடுங்கோண்டு. அப்போ கோவத்தில் சொல்லியிருக்கா, நீ ஏன் அங்கே போகணும், உனக்கில் அங்கே தோட்டம் இங்கே தோட்டம் எல்லாம் சொல்லி தெரிந்தானே. அவர் அப்படியெல்லாம் சொல்லாமல் அந்த அப்படி நேரம் பச்சையாக சொல்ல மாட்டேன் தெரிந்தானே உங்களுக்கு குழந்தைகளுக்கு. அவர் கூடாது சார், அவர்கிட்ட நீ இப்போ போகிற அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்போ ஏன் அவர் எங்கேன்னு கேட்க, அவர் இனி பெற மாட்டார், வகுப்புக்கு வர மாட்டார், அவர் இனி வகுப்புக்கு வர மாட்டார்ன்னு சொல்லியிருக்கு அந்த பிள்ளை. அப்போ ஏன் நம்ம வரமாட்டாரண்டு, இல்லை வரமாட்டார் உனக்கு சொன்ன விளங்காதோன்னு சொல்லியிருக்குது அந்த பிள்ளை. உடனே சொல்லியிருக்குது, அந்த சேர மாண்டைக்கு அப்படி எவர் ஒன்றும் செய்யலை, நான் நல்லா நடிப்பேன், நான் நல்லா நடிக்கிறனோவே, உண்மையாக நடிக்கிற மாதிரி நம்பினமோ ஒன்று பார்க்குறதுக்காக நான் அந்த சேரை எனக்கு அங்கே தொட்டேன்னு சொன்னான். எப்படி என் நடிப்பு பார்த்திக்கல, நான் நல்லா கட்டிக்காரிங்கன்னு சொல்லியிருக்கு. முடிஞ்சது படம். அந்த ஆள் செத்தும் போச்சு. அறிக்கை விடக்கு முன்னம் நீங்கள் அந்த நிலையில் இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் என்று இதாண்ட வேணும். ஏனண்டா நான் சொன்னேன், எங்கட தமிழ் சொசைட்டியில் ஒரு குணம், அந்த தனே சொல்கிற மாதிரி இந்த தமிழாக்களுக்கு நியாயமான கன்றாவியான புத்திகள் இருக்குது. அதில் ஒரு புத்தி தான் இது. என்ன புத்தின்னா ஆப்பிட்ட வளத்துக்கு குறிச்சு விட்டு விட்றது. எல்லோரும் இப்படி கதைக்கணும், இப்போ இதான் நடந்திருக்கும், அப்பாவுக்கு அவ்வளோ ஆகிட்டேன். மற்றது பொதுவாகவே வந்து ஒரு ஃபேரான நாளில் பார்த்தா சில பேருக்கு ஈகோ வரும், சம்மந்தப்பட்டிருக்கையிலேருந்து சொல்ல வரையில். ஆனால் உங்களோட அதீத கற்பனை திறங்கள் வந்து இந்த சங்கர் மணிரத்னம் மாதிரி படங்கள் எழுதுறதுக்கு நல்லா இருக்குமே தவிர இன்னொரு ஆளை வசப்பாடுறது அந்த இந்த சௌரத்துக்கு எப்படி இருக்கும். சில வேலை சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளை காப்பாற்ற துடிக்கிற ஒரு அண்ணாவுக்கு அந்த மனோநிலை எப்படி இருக்குமென்று சிந்தியும் கொடிங்க. ஒரு உண்மையான நிரபராதியே குற்றவாளி இல்லை, அவர் உண்மையாக இதுக்குள்ள தேவையில்லாமல் லொக் பண்ணப்பட்டிருக்கிறாருன்னு ட்ரை பண்ணுற சட்டத்தரணிக்கும் சேறு பூசப்படுது. பேர்சனில் நான் யாருக்கும் பக்காலத்து வேண்டியில்லை மக்களே, தெளிவாக சொல்கிறேன். ஆனால் கொஞ்சம் தெரிந்தானே இவன் கதைச்சா இது உண்மையாக இருக்கும் பொய்யாக இருக்கும் என்ற ஒரு உண்மையை சொல்ல வேணும் நாங்கள். ரைட்டா, மற்றபடி எங்களுக்கு மெட்டாக்கள் நகல் தேவையில்லை, அவையை பற்றி நான் கதைக்கவே இல்லை. பார்த்து நீங்கள் தானே யாரை இன்னர் தான் செய்திருப்பினும். ஆனால் ஒரு லாஜிக் வேணும் இல்லை, ஒரு ஆளை சரி எல்லாம் முடிஞ்சுது ஐயா, அப்போ என்ன தூக்கி கொண்டு போகிறேன்டா ஒரு பெட்ஷீட்டுக்கு வச்சு எத்தனை பேர் வேணும்னு சொல்லுங்க பாப்பா. திடீரென்னு நான் ஒருக்கா கூட கத்தியிருக்க மாட்டேன் அந்த நேரம். அவ்வளவு எக்ஸ்பர்ட்டாக நான் அந்த சம்பவத்தை உடனே அந்த ஸ்பாட்டில் முடிக்கிறேன்னா நான் ஒரு அனுபவமான ஆள் இல்லையா. கடைசியாக ஒன்று சொல்லுறேன், ரைட், அந்த ஏடிஎம் கார்டுலேயும் எனக்கு ஹெல்ப் பண்ணது இலங்கையினுடைய நீதித்துறை. அந்த பிரச்சனையில் சும்மா எல்லாம் இலங்கையின் நீதித்துறை ஒரு வீக்கான மாதிரியும் அப்படியும் இப்படியும் ஆர்டிக்கல் எழுதி கொண்டு தெரியாத எங்கோ. இலங்கையின் நீதித்துறை, இலங்கையின் போலீஸ் புலனாய்வு பிரிவு, இலங்கையின் இராணுவ புலனாய்வு பிரிவு அவங்க பிடிக்கத்தான் வேணுமென்னு நினச்சா வேறு லெவலில் வடிவேல் சொன்ன மாதிரி அடிமட்டங்கான இறங்கி அலசி ஆராய்வாங்க. உண்மை வரும் சரியா, உண்மை வரத்தான் போகுது.
அது எப்படியோ அது எங்களுக்கு அந்த பழியில் நாங்கள் எடுத்ததில்லை. அது யாரோ செய்தினம் முடிஞ்சினம் இது நல்லவர்களுக்கு வந்து நாங்கள் இதில் சேறு பூசக்கூடாது. உண்மை வரத்தான் போகுது. நீங்கள் உங்களோட அந்த கற்பனை திறன்கள் எல்லாம் உங்களோட வீட்டில் இருக்கிற ஆக்களுக்கு எழுதி பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ அதுக்கு தான் உங்களுக்கு உரைக்கும் நல்லா. ஸோ ஏதாவது தவறாக கதைச்சா வளமையாக கேட்குற மாதிரி மன்னிச்சு கொள்ளுங்க. நான் யாரையுமே இதில் தாக்கி கதைக்கல. அறம் வெல்லும் உண்மை வெல்லும். ஆனால் எங்களோட கற்பனை திறன்களை அல்லது யாருலையாவது அரசியல் சாயம் பூசி அல்லது யாருக்காவது உங்களுக்கு அரசியல் பழிவாங்கல்கள் இருந்தால் வேறு சந்தர்ப்பங்களை யூஸ் பண்ணணுமே தவிர பச்சை பாலனுகளை கொண்டே இதுக்க மாட்டி உங்களோட வக்கிரம் அரசியல் வக்கிரங்களை தீர்க்க வேண்டாம். இப்போ என்னென்னு சொல்கிறது இதில் சொன்ன அப்புறம் வாங்க இப்படியும் பெறுவாங்க, இது செம்பு தூக்குதன்னும் பெறுவாங்கள்ல விலங்கு தான் இந்த வசனம் யாருக்கு பாவிக்கிறேன்ட்டு. ஸோ இது வேண்டாம். ஆனால் கற்பனையில் சும்மா இல்லாமல் எழுதாதீங்க மக்களே. உண்மையாக என்ன நடந்ததோ தெரியாது. நீங்கள் சும்மா இல்லாமல் எழுதி கொண்டிருக்கிறீங்களா, அங்கே பிரித்தது இங்கே பிரித்தது அப்படி பாவிக்குது இப்படி பாவிக்குது. அது ஒரு சயின்டிஃபிக்காக கொஞ்சம் உதைக்குதில்ல. அது எப்படி திடீரென அதான் வேலைக்கே சொல்லிட்டேன் நிறைய விஷயங்கள். டெய்லி போய் வரேன்டா ஒரு நாளாவது அந்த ஃபோன் ரெக்கார்டிங்கள் பார்க்க மாட்டேன். நம்ம ஒரு இடத்த கூட அப்படி பர்ஃபெக்டாக செய்யலாமோ டெய்லி வந்து போகிறேன்டா. அது எழுதுறத பார்க்கணும் இல்லை இருக்கும். மற்றபடி எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ உண்மை வேறன் தானே, நான் தான் சொல்லிட்டேனே. இலங்கை நீதித்துறை காட்டும் தானே ரெண்டு இதில். ஏன்னா இது ஒரு சமூக பிரச்சனையாக மாறிட்டுது மக்களே. அரைவாசி பேருக்கு இப்போ பிள்ளைகளில் இன்ட்ரெஸ்ட் குறைவு தெரியுமா உங்களுக்கு? 1-2 பேருக்கு. எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு தங்கட பிள்ளைகள் செய்தால் இப்படி செய்வோம்னு மோட்டுத்தனமாக ரைட்டை பழினாக்கள் இருக்குது. என்ன மாதிரி இருந்த குடும்பங்களை நீங்களே இப்படி அந்த தலைப்புகளை போடுறதால அவர்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி இப்போ ஒரு டெடிக்கேஷனான ஃபாதருக்கு எந்த பிள்ளை இப்படி செய்தால் நான் இப்படி செய்வேன் 2 எழுதினாக்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ இது ஒரு சமூக ஆரோக்கியத்துக்கு ஒரு கேடான விஷயமா இருந்தால் அதான் கதைக்கிறேன். மன்னிச்சு கொள்ளுங்க அப்படியே கதைச்சா. என்ன விஷயம்ன்றேன்னு சொல்லலைன்னு உங்களுக்கு தெரியும். நீங்களே கற்பனை பண்ணுவீங்க என்ன விடயம்னு சொல்லி. நாகரிகமாக உங்களோட கருத்துக்களையும் போடுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களேன்னு இதை பற்றி இந்த ரிசர்ச் பண்ணி உங்களோட எல்லாம் போகணும் வழியாக இப்போ அப்படி தான் நடந்திருக்கும் இப்படி தான் நடந்திருக்கும் இதை கொஞ்சம் அனுப்பி விடுங்க. இந்த மூளையும் கொஞ்சம் வேலை செய்யட்டும். அவ்வளோதான் என்னால் சொல்லிடும். தமிழ் எந்திரனை மறக்காமல் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உங்களோட கருத்தையும் போட்டுட்டு காணொலி லைக் செய்து போட்டு போங்க. நன்றி, வணக்கம் மக்களே.